ஓம் சக்தி. அடக்கத்துடன் பணி செய். நெற்கதிர்கள் முதிர்ந்தால் எவ்வாறு தலை சாயுமோ அந்த நிலையில் அடக்கத்துடன் ஆன்மீகத்தில் பணியாற்று. கதிரில் பதர்களும் உண்டு. இருந்தாலும் நெற்கதிர்கள் தலை சாய்ந்து இருப்பது போல பணிவுடன் செயல்படு. மெய் சிலிர்க்க தொண்டாற்று. பொய் சிலிர்க்க வாழாதே. அன்று விபூதி அளித்து ஆலயம் கட்டினார்கள். இன்று ஆலயம் வளர உன் தொண்டுதான் வேண்டுமடா மகனே. அம்மா உன்னிடம் பணிகளைத்தான் எதிர்பார்க்கிறாள், பொன்னோ பொருளோ அல்ல. முதலில் உன்னை அளந்து பார்த்துக்கொள். ஆன்மீகம் என்பது ஒரு கரு போன்றது. அந்த ஆன்மீகத்தை அமைதியாகவும் மௌனமாகவும் கடைபிடிக்க வேண்டும். இவன் அப்படி அவன் இப்படி என்று மற்றவனை புறஞ்சொல்லி தெரியக்கூடாது. நீ எப்படி என்று உன்னை நீயே அளந்து பார்த்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். புகைப்பட கருவியும் மனமும். ஒரு புகைப்பட கருவி ஒளியின் மூலமாக எவ்வாறு ஓர் உருவத்தை பதிவு செய்து கொள்கிறதோ அதுபோல உங்கள் மனத்தில் எப்பொழுதும் நல்லதையே பதிவு செய்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை குளம் என்றால் அதில் தண்ணீர் மட்டும் இருப்பதில்லை, அதில் பாசியும் இருக்கும், செடி கொடிகளும் இருக்கும், மீனும் இருக்கும், பறவைகளும் வந்து போகும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கை என்பது இன்பம் மட்டுமே நிறைந்ததாக இருப்பதில்லை. போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, ஏமாற்று எல்லாமும் இருக்கும். இதற்கெல்லாம் கலங்காமல் பக்தி, தொண்டு, பாசம், சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கைவிடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். ஆற்றில் பல வகை மீன்கள் வாழ்கின்றன. அதில் வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போகும் பொழுது வழியிலேயே மனிதர்கள் அவற்றை பிடித்து கொள்கிறார்கள், தின்று விடுகிறார்கள். குளத்து மீனுக்கு குளத்தில் இருக்கும் வரை குளத்தின் மகிமை தெரிவதில்லை. குளத்தை விட்டு வெளியே தரைக்கு வந்தவுடன் அழிந்து போகிறது. அதுபோல ஆன்மீகத்தில் இருக்கும் வரை அதன் மகிமை தெரிவதில்லை. அதை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அதன் மகிமை புரியும். படித்தவன் ஆன்மீகம், பாமரன் ஆன்மீகம். மண் பானையை வெயிலில் வைத்து தீயில் சுட்டு அடுப்பில் வைத்தாலும் அப்பானை நடுவில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தால் தண்ணீர் கசியும். நெருப்பு எரிவது போல இருந்தாலும் ஓட்டை பானையில் சூடும் ஏறாது, அரிசியும் வேகாது. படித்தவன் ஆன்மீகம் ஓட்டை குடம் போன்றது. பாமர மக்களுடைய ஆன்மீகம் அறிவில்லாத ஆன்மீகம் என்றாலும் ஓட்டை இல்லாத குடம் போன்றது. ஆன்மீகத்தின் சக்தி. இயற்கையான தண்ணீர்தான் சிறந்தது. பனிக்கட்டி தண்ணீர் உடலுக்கு சிறந்ததல்ல. நீ எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஆன்மீகத்துறை ஒன்றுதான் உனக்கு சிறந்த வழிகாட்ட முடியும். அழிவுகளை கட்டுப்படுத்தும் சக்தி ஆன்மீகத்துறைக்கு மட்டுமே உண்டு. எவ்வளவுக்கெவ்வளவு மனித குலம் ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அழிவுகளும் தொடர்ந்தபடி இருக்கும். அருள்வாக்கு என்ற பாத்திரம். என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.